சார்ட்ட பேசிட்டு இருக்கோம்ல. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றதுக்கு நீங்க அனுமதிக்கலன்னா என்ன சொல்லணும்? நாங்களுக்குள்ள ஏதாவது மறியல் பண்ணணும், கோஷம் போட்டோம், ஏதாவது பண்ணோம்னா நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. எதுவுமே செய்யலை. நான் தொகுதிகள் வரை இவர் சார் மறைக்கிறாரு. நான் ஓரத்தில் நிறுத்தினேன் சார்ங்கிறேன்னா என்னவோ நான் அக்யூஸ்டை செக்யூர் பண்ண மாதிரி செக்யூர் பண்ணுறாரு. நான் ஒரு எதிர்கட்சி தலைவர், நான் ஒரு துணைத் தலைவராக இருக்கேன். 10 வருஷம் அமைச்சராக இருக்கேன். 3 தடவை இந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே அனுமதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அனுமதி இல்ல, அனுமதி இல்ல. எதுக்கு நான் உங்களோட அனுமதி கேட்கவே இல்லையா? அனுமதி கேட்டா தானே அனுமதி இல்லைன்னு சொல்லணும். எதுக்கு அனுமதி இல்லை? எதுக்கு அனுமதி சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கருத்துல கொண்டு உங்களுக்கு அனுமதி இல்லை சார். நான் அனுமதி இல்லை சார். நான் எதுக்கு எதுக்காக எதுக்கு சார்? இருங்க, சார்ட்ட பேசிட்டு இருக்கோம்ல. நான் பேசி ஓரத்துக்கு இல்லை சார். எதுக்கு மறிக்கிறீங்க? அதானே எனக்கு ரீசன் வேணுங்களா? வாங்க. ஒன்றுமே இல்லை சார். இது மை கான்ஸ்டியூஷன். நான் இப்போ அதை போய் மக்கள் கேட்கறேன்னா போய் அவ்வளோ பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் இல்லை சார். நான் என்ன போராட்டம் பண்ணுறேன்னா, ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னா, மறியல் பண்ணேன்னா, இல்லை வேறு ஏதாவது செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. இல்லை சார், நான் என்ன செய்வேன்? ஏதாவது கான்சியன்ஸில் போகவே கூடாதா? எது நடந்தாலும் போகவே கூடாதா? இப்போ நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா இல்லை, ஃப்ரீயாக விட்டீங்கன்னா அது பார்த்து நீங்கள் இவ்வளோ தாக்கல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குற்றவாளி பிடிச்சி என்னையை பிடிச்சி விரட்டி பிடிச்சிருக்கீங்க. எஸ்பிசாரு கேட்டாரு, அவருக்கு சொல்லியாச்சு. இப்படி நீங்கள் மறிக்கிறது எந்த வகையில் நாங்கள் சொன்னோம்? எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு? ஒரு கான்ஸ்டியூன்சிக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த வகையில் சொல்லியிருக்கோம்? ஓரத்தில் இருக்கிறதுனா சாது விட மாட்டுறாரு. இப்போ நீங்கள் சாது வந்துருக்கீங்கன்னா இப்போ கான்ஸ்டியூன்சிக்குள்ளே போகக்கூடாதா சொல்லுங்கள். நான் ஏதாவது போராட்டம் பண்ணணும்னா சொல்லுங்க. இது ஒரு பெரிய நிகழ்வு இல்லை. தொகுதிக்குள்ள நடந்தது சார். ஒரு சாக்கடை பிரச்சனை கூப்பிடுறாங்க. சாக்கடை பிரச்சனை கவுன்சிலர் தான் பார்ப்பாரு. நான் இருக்குன்னு நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றதுக்கு நீங்கள் அனுமதிக்கலைன்னா என்ன சொல்லணும்? நாங்களுக்குள்ள ஏதாவது மறியல் பண்ணணும், கோஷம் போட்டோம்னா ஏதாவது பண்ணோம்னா நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்க. எதுவுமே செய்யலை. நான் தொகுதிகள் வரை இவர் சார் மறைக்கிறாரு. நான் ஓரத்தில் நிறுத்தினேன் சார்ங்கிறேன்னா என்னவோ நான் அக்யூஸ்டை செக்யூர் பண்ண மாதிரி செக்யூர் பண்ணுறாரு. நான் ஒரு எதிர்கட்சி தலைவர், நான் ஒரு துணைத் தலைவராக இருக்கேன். 10 வருஷம் அமைச்சராக இருக்கேன். 3 தடவை இந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே அனுமதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது நான் வந்து சார் நீங்கள் ரோடு மீது பண்ணியிருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. ஃபார்மர் சிஎம் வந்து பார்த்துட்டு வர சொல்ல நீ இப்படி ரோட்ல நின்று மறைச்சிங்கன்னா இது என்ன? நான் ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர். இதெல்லாம் நல்லது. வாங்க, நீங்க வாங்க. இல்ல நான் எதுவுமே பண்ணல. நீங்க வாங்க பார்த்துட்டு சார். நான் வந்து திருநெல்வேலி தான். நான் உங்க சொந்தக்காரர் தான். நல்லது சார். இப்ப அங்க போனீங்கன்னா எங்க மேல நடவடிக்கை எடுக்கும். அதெல்லாம் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. நான் என் தொகுதியில் எடுக்கல, என் மேல் நடவடிக்கை எடுப்பாங்க. அப்புறம் நான் என்ன பண்றது? எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கேன். சார் எஸ்பி சார்கிட்ட 3 தடவை எஸ்பி சார் தான் சொல்றாங்க. எஸ்பி சார் கூட பேசி தான் வர்றேன். எஸ்பி சார் கூட சொல்றாங்க வேண்டாம், நான் பார்த்துட்டு வர்றேன். இல்லைன்னா கைது பண்ணுங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று. சரி சார், பாருங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணுங்க சொல்லுங்க. ஆர்டர் இது பண்ணிக்கிறேன் சார். எதுக்காகன்னு சொல்லுங்க. என்னுடைய தொகுதிக்குள்ள நீங்க போகக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? ஸ்டேஷன் போக வேண்டாம் சார். என் தொகுதி சார் இது. என்னுடைய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.